வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் இருக்காங்க வெளிநாட்டவர்கள். அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வேலை செய்கிற, அதாவது ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவோம் இவங்கள. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து நல்ல ஹை போஸ்ட்டில் இருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க, எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து வருவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த தம் பிரிண்ட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டெய்லி வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. எம்ஆர்டியோ பஸ்ஸோ பிடிச்சி அந்த ஆஃபீஸுக்கு போய் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் மேலே வீட்டுக்கு வருவாங்க. மனைவி வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சமைப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றியே தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த என்ன வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, எப்போவுமே வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு, இல்லை நம்மளே வேறு ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சோம்னா ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அதாவது எப்படி இருக்குமோ இந்த நாடு, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு பயம், அச்சம் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார் கூட மிக்ஸ் பண்ண மாட்டோம் வெளி ஆளுங்களோட. அதே மாதிரி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க லோக்கல் ஆளுங்களோட மிக்ஸ் பண்ணுறதில்ல. எக்ஸப்ட் ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸாக இருந்தால் பேசுவாங்களே தவிர, இவங்களா வலுக்கட்டாயமாக வெளியே போகும்போது லோக்கல்ஸோட மிக்ஸ் பண்ணி பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. மேபி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வியட்நாம்லேருந்து வராங்கன்னு வச்சுங்களேன், வியட்நாம்லேருந்து வந்தவங்க வேறு யாராவது இருந்தால் அவங்கள எங்கேயாவது பார்த்தா ஃப்ரெண்டு பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஜப்பனீஸ், இன்னொரு ஜப்பனீஸை பார்த்தா ஃப்ரெண்ட் பண்ணிப்பாங்க. ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் பீப்புள், இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு குரூப்போடைய தான் மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து சவுத் இண்டியன்ஸோட அநேகமாக பழக மாட்டாங்க. அவங்க வந்து தே வில் கீப் டு தெம்செல்ஸ், நார்த் இண்டியன்ஸ். ஏன்னா ஹிந்தி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன். ஸோ அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழ்காரங்களை, மற்ற சவுத் இண்டியன்ஸை அதாவது அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தேர் நாட் கீன் ஆன் இன்ட்ராக்டிங் வித் தெம் அப்படி தான் சொல்லலாம் நம்ம. ஏன்னா எந்த விதமான கெட்ட எண்ணமும் கிடையாது அவங்களுக்கு. ஜஸ்ட் லைக் தட் தே வாண்ட் டு மிக்ஸ் வித் தேர் ஓன் பீப்புள். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் பார்த்துச்சு, ரொம்ப வருஷமாக பார்த்துச்சு. சரி, என்ன இது, இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க, வேலை செய்கிறாங்க, தேர் ஆல் ஹைலி குவாலிஃபைடு, ஸ்கில்டு, எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு. இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் இந்த சிங்கப்பூர் கல்ச்சரோட கொஞ்சம் வந்து அவங்க ஒன்றி போகலாம், லோக்கல் சிங்கப்பூரியன்ஸோட கொஞ்சம் நெருங்கி பழகலாம், அவங்களுடைய கலாச்சாரம், நாகரீகம், மொழி இதெல்லாம் பற்றி அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஃபீல் பண்ணுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது அலையன்ஸ் ஃபார் ஆக்ஷன் ஆன் இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க அவங்க. ஸோ அலையன்ஸ் ஃபார் ஆக்ஷன் ஆன் இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதுபடி இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில், அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவாங்க வெளியே. அதாவது சில சைட் சீயிங், இந்த ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு செட்டை கூப்பிட்டு போனாங்க. அதே நேரம் லோக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் வருவாங்க, சிங்கப்பூரியன் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களும் வருவாங்க. ஸோ 2 பேரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த இதில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு இந்தியர் தான், அவர் பேர் ஏதோ தினேஷ் ராஜுவோ ஏதோ அவர் பேர். அவர் வந்து ஈபியில் இருக்கார் சிங்கப்பூரில், மெட்ராஸ்லேருந்து வந்தவர். அவர் அங்கே போனபோது மற்றவங்களோட பேசின போது இந்த சிங்கப்பூரில் ஒரு குவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தின்பண்டம் பண்ணுவாங்க, அதை பற்றி அவர் புதுசாக தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே நேரம் அந்த மாதிரி ஊர்லேருந்து வர்றவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் அவங்க நாட்டில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒப்பீனியனும் சொல்லுவாங்க மற்றவங்கிட்ட. ஸோ இவர் வந்து அந்த அதிரசம் பற்றி சொல்லியிருக்கார். ஸோ அதிரசங்கிறது என்ன, வெல்லம் அதை வச்சு பண்ணுறது இது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதை வந்து மற்ற எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க உள்ளூர்காரங்கள்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சிருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 2 ஃபுட்டும் இப்போ 2 பேருக்கும் பரவிடுச்சு. அதேமாரி இன்னொருத்தர் வந்து ஐ திங்க் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
அவருக்கு வந்து ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்த ஹரிராயா பௌசான்னு ஒன்று கொண்டாடும். அதாவது ரம்ஜான் சொல்கிறோம் இல்லையா, முஸ்லீம் பண்டிகை, அதுவும் கொண்டாடுறாங்க, தீபாவளியும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸும் கொண்டாடுறாங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மாதிரிலாம் ஆஃபீஸ்லேயே கொண்டாட மாட்டாங்க, ஆனால் இங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மலைச்சு போயிட்டார். அப்புறம் வந்து இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ரெட் பேக்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க, ஹம்பான்னு பேர். ஏதாவது ஒரு இப்போ அவர் கிறிஸ்மஸ் வந்ததுன்னா, அவர் கிறிஸ்டினாக இருந்தால் ஹம்பான்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு $50 வச்சு அந்த ரெட் பேக்கெட் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. இதெல்லாம் என்ன இது பழக்கங்கள், ரொம்ப நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டார். அவர் ஃப்ரான்ஸ்காரர் போல இருக்கு அவர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் இந்த மற்ற கல்ச்சர், சிங்கப்பூரின் கல்ச்சர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுதான் வந்து அரசாங்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நிறையா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க. அதாவது இந்த சிங்கப்பூர் சைனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸு, அப்புறம் சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸு, அப்புறம் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் சிங்கப்பூர் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், சிங்கப்பூர் பிஸ்னஸ் ஃபெடரேஷன், இவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துட்டு இந்த மாதிரி இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸையும் லோக்கல் ப்ரொஃபஷனல்ஸையும் மிக்ஸ் பண்ண வைக்கணும். ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து சிங்கப்பூரை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வழிவகை பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதே வந்து முன்னெடுத்து செல்றவர் வந்து திரு வாசுதாஸ் அப்படிங்கிறவர். அவர் வந்து செகண்ட் மினிஸ்டர் ஃபார் மேன் பவர். அவர் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், யங்ஸ்டர் அவர். ஸோ இப்போ சிங்கப்பூரில் சில ஒரு முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அதாவது கோபிடியாம்னு ஒன்று உண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காஃபி ஷாப்னு வச்சுக்கலாம், பெரிய ஒரு காஃபி ஷாப் மாதிரி வச்சு நிறையா ஸ்டால்ஸ் இருக்கும். அதில் காஃபி விற்பாங்க, டீ விற்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் விற்பாங்க, அப்புறம் ஐஸ் கச்சாங், அப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் வேரியஸ் ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்கும். அதில் வந்து இந்தியன் ஃபுட் ஸ்டால் இருக்கலாம், மலே ஃபுட் ஸ்டால் இருக்கும், சைனீஸ் இருக்கும், தாய்வானீஸ் இருக்கும், கொரியன் இருக்கும், வியட்நாமீஸ், தாய்லாண்டு, அந்த மாதிரி நிறையா ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா, யார் வேணால் எந்த ஃபுட் ஸ்டாலில் வேணால் எதை வேணால் வாங்கலாம், எந்த சீட்டில் வேணால் உக்காரலாம். அந்த ஃபுட் ஸ்டாலுக்கு அருகாமையில் இருக்கிற சீட்டில் தான் உக்காரணும்னு கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் உக்காரலாம், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டவங்க வந்து அந்த தட்டை அவங்களே கொண்டு போய் போடணும். அங்கே வந்து அந்த ஒரு இடம் இருக்கும், அதாவது அந்த ட்ரே ரிட்டர்ன் ஏரியா அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு இவங்களே போடணும். அங்கே கிளீனர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அஃப்கோர்ஸ் கிளீனர்ஸ் இருப்பாங்க. ஜென்ரலாக வந்து பேட்ரன்ஸே வந்து சாப்பிட்டு முடித்த உடனே தட்டை கொண்டு போய் தைக்க போட்டுடணும். அது ஒரு பழக்கம். அது சில பேருக்கு வந்து அது வித்தியாசமாக இருக்கும். அது வந்து சில பேருக்கு பழகிறது கொஞ்சம் நேரம் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த ஊரில் ஃபேமஸானது சிங்கிலீஷ், அதாவது சிங்கப்பூர் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ் தான் அது, ஆனால் அங்கே சிங்கப்பூர் ஸ்டைலுக்கு மாற்றின்ட்டாங்க. அதில் வந்து நிறையா மலை வேர்ட்ஸ் வரும், சைனீஸ் வேர்ட்ஸ் வரும். ஸோ அவங்க பேசுகிற விதம், ஆக்சண்ட்டு அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து சிங்கப்பூரியன்ஸுக்கு அது ஒரு ப்ரவுட் ஃபீலிங், நம்ம சிங்கிலீஷ் பேசுகிறோங்கிறது. அது வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கிலீஷ்காரன்லாம் வந்து இப்போ சிங்கிலீஷில் பேசுகிறான், அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் நினைப்படியில். அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, லிட்டில் இந்தியா இருக்குது. அங்கே போனீங்கன்னா அதை விட ஒரு பெரிய சொர்க்கமான இடம் பார்க்க முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன் ஸ்டைல் தான் அது டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. இந்த டூரிசம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்வேரியபிளி லிட்டில் இந்தியாவை ஒரு இதுவாக வச்சுப்பாங்க, இந்த டூரில் வந்து ஒரு அம்சமாக வச்சுப்பாங்க. அதேமாரி சைனா டவுன், அங்கே போனீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சைனீஸ் திங்ஸ் எல்லாம் நிறையா பார்க்கலாம், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம், டிப்பிக்கல் சைனீஸ் திங்ஸு. ஸோ அதுவும் வந்து டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கு அது ஒரு அட்ராக்ஷன். அது தவிர வழக்கமாக அந்த மெரினா பே சாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த பப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லா கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இதுவும். ஆனால் இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் ஒரு பழகிறதுக்கு தயங்குறாங்க, கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்காங்க, ஒரு ப்ளே சேஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து வர்றவங்க அதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. குஜராத்திஸ் இருக்காங்க, குஜராத்திக்கு தனி அசோசியேஷன் இருக்குது. மகாராஷ்டிரன்ஸ் வருவாங்க, மகாராஷ்டிரன் அசோசியேஷன் இருக்குது. அதேமாதிரி பெங்காலிஸ்க்கு தனியாக இருக்குது, மலையாளிஸ்க்கு தனி
ஹோட்டல்ஸே இருக்குது, அசோசியேஷன் இருக்குது, குரூப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஆந்திராக்காரங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ ஹிந்து டெம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் அது இது வீரமாகாளி அந்த மாதிரிலாம் எல்லாம் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸாக இருக்கும். அது தவிர நார்த் இந்தியன் டெம்பிள்ஸே இருக்குது. அதாவது இந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்லாம் போனீங்கன்னா சத்யநாராயண டெம்பிள் அந்த மாதிரி நிறையா அந்த நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க, ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தான் வருவாங்க, தமிழ்காரங்க கொஞ்சமாக தான் போவாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி அவங்க ஒன்றா மீட் பண்ணுவாங்கங்கிறது நமக்கே கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலுங்க அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக அந்த ஒரு 60-65 வயசில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஹார்ட் கோர் சிங்கப்பூரியன்ஸ், அவங்கள போல் ஒரு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மாக்களை பார்க்கவே முடியாதுங்க. நீங்கள் யாராக வேணால் இருங்க, நீங்கள் வந்து நார்த் இந்தியனாக இருங்க, பெங்காலியாக இருங்க, குஜராத்தி, மராத்தி, மலையாளி, தெலுங்கு எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து தமிழாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து விழுந்து விழுந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்ன உதவியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம், கேட்கலாம். அவங்க இல்லைன்னு சொல்லாமல் பண்ணுவாங்க. அவங்க அந்த அளவு ஒரு நல்ல மனசு இருக்குது அவங்களுக்கு. இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து they are benefiting out of the courtesies of these elderly people. அதனால் இன்னும் எல்லாரும் வந்து கொஞ்சம் அலூஃபாகவே இருக்காமல் கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் த வே போய் கொஞ்சம் பேச்சு கொடுத்து, கோவில் கீழ் போனீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க வயசானவங்க, அவங்களோட நீங்கள் மெதுவாக பேச்சு கொடுக்கலாம். சார் இந்த மாதிரி நான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்திருக்கேன், இந்த இடத்துல தங்கியிருக்கேன், நீங்கள் எப்படி சார் எவ்வளோ நாளாக இருக்கீங்க சிங்கப்பூரில் அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு திருப்தி வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு பிரேக்கிங் த ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு வாலை வந்து அவங்க ஹேக் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ தே பிகம் க்ளோசர் டு யூ, யூ பிகம் க்ளோசர் டு தெம். எனக்கு தெரிஞ்ச ஒரு லைவ் கேஸுங்க. அதாவது ஒரு சிங்கப்பூரியன் தான், அவர் இந்தியாவிலேருந்து வந்தவர், யூபிக்காரர், முஸ்லீம். அவர் வந்து கிட்டத்தட்ட 75-78 இருக்கும் அவருக்கு வயசு. அவர் வந்து வீடை வாடகைக்கு விட்டுருக்காரு. யூபிக்காரர் நல்லா தமிழ் பேசுவார் ஃபஸ்ட் கிளாஸாக. அவருடைய வீடை வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு. ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலிக்கு தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு. திடீர்னு என்னாச்சுன்னா அந்த டெனண்ட்டுக்கு வேலை போயிடுச்சு. வேலை போன உடனே என்னாச்சுன்னா சம்பளம் நின்று போச்சு. அவர் வந்து அவசர அவசரமாக வேலை தேடுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாரும். இருந்தாலும் இந்த ஓனர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சார் நான் வந்து எனக்கு வேலை போயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் திங்கே பண்ணாமல், உனக்கு $500 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா ரெண்ட்டில், நீ எப்போ திருப்பி நல்ல வேலை கிடச்சி நீ செட்டில் ஆகிறியோ அது வரைக்கும் $500 நீ கம்மியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 6 months 8 months வரைக்கும் ஆச்சு அவருக்கு நல்ல ஒரு, அதாவது செட்டில் ஆகிறதுக்கு மீண்டும் லைஃப்பில். அது வரைக்கும் வந்து $500 இவர் ஃபோர்கோ பண்ணியிருக்காரு. 40,000 இவர் ஃபோர்கோ பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஓனரும் பண்ண மாட்டாங்க பொதுவாக. ஸோ இவர் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எப்போ குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு 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 துன்பத்தில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் மாட்டின்ட்டீங்க அப்படின்னா உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க தயவு பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் த வே போய் மூவ் பண்ணுங்க, பெரியவங்களோட அவங்களோட பேச்சு கொடுங்க, நட்பை உண்டாக்கிங்க. உங்களுக்கு தான் நல்லது, அவங்களோட உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்தாச்சு, அடிபட்டாச்சு, வாழ்க்கை பூரா எல்லாத்துலேயும் they have gone through everything, all difficulties they have gone through and come out successfully. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து யங் ஏஜில் போகிறோம் நம்ம சிங்கப்பூருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி தேவை. ஸோ இவங்க வந்து அதனால் ஒரு தள்ளி போய் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் போனோமா வந்தோமா, ஈவினிங்ஸ் போனோம்னா ஒய்ஃபை கூப்பிட்டு குழந்தைய கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறது, சாப்பிட்றது, வர்றது, இதோடையே நம்ம ரொட்டீனை வச்சுக்கூடாது. இதையும் தாண்டி அவுட் ஆஃப் த வே போய் கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும், பழகணும், எக்ஸ்சேஞ்ச் வியூஸ் பண்ணணும். எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. அதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். அதை தான் வந்து இப்போ கவர்மெண்ட்டு முன்னெடுத்து நடத்துது. இது வந்து வெற்றி அடையும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்.
ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஆருக்கும் இது உண்டு, சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து இது கண்டிப்பாக உண்டு, இது கம்பல்சரியாக உண்டு. அதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் ரொம்ப முன்னால் நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா அசஸ் பண்ணுவான், உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் ஸ்கில் செட் என்ன எல்லாம் பார்த்துட்டு கிராண்டட் ஆர் ரிஜெக்டட்னு சொல்லிடுவான். கிராண்டட்னு சொன்னால் ஒரு இன் பிரின்சிபல் லெட்டர் மாதிரி வந்துடும், யுவர் சிட்டிசன்ஷிப் ஹேஸ் பீன் கிராண்டட்னு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விழா மாதிரி வைப்பாங்க, வச்சு அதில் வந்து யாராவது மினிஸ்டர் எம்பி யாராவது வருவார், வந்து அவர் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அதுதான் கொஞ்சம் வருஷம் முன்னால் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக சிலதெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிதுன்னா அதான் இன் பிரின்சிபல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு 3-4 முக்கியமான ஸ்தலங்களுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி அது என்ன ஏது எப்போ வந்தது அதனுடைய உபயோகம் என்ன அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராக்டிங் வித் அதர் ரேசஸ். அதாவது மற்ற இனத்தவரோட நீங்கள் வந்து கலந்து உறவாடி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக பண்ணால் தான் அந்த ஃபைனல் சிட்டிசன்ஷிப்பும் உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க, அதனால் அவங்களையும் வந்து நம்ம உள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 தரப்புலேருந்தும் ஒத்துழைப்பு வேணும். அதாவது அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க அதுக்கு ரெடியாக இருக்கணும். சரி, நம்ம வந்து சிங்கப்பூரை பற்றி நிறையா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம், எப்போ ஆரம்பிச்சது சிங்கப்பூர், எப்போ அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, நேஷ்னல் அந்தம் எப்படி, என்றைக்கு நேஷ்னல் டே வரும், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே நேரம் லோக்கல் சிட்டிசன்ஸும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது வெளிநாட்டவரை இவங்க வரவேற்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ 50 ஃபர்ம்ஸ் வந்து சைன் அப் பண்ணியிருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஆன்போர்டு ஆவாங்கன்னு தான் கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முயற்சிங்க. இது வெற்றி பெற்றால் இன்னும் கொஞ்சம் இந்த பாண்டிங் வந்து உண்டாகும். சிங்கப்பூரியன்ஸுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் பாண்டிங் உண்டாகும். அதன் மூலம் ஃபாரினர்ஸுக்கும் நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா அவங்க சப்போஸ் பிஆர் அப்ளை பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தே கேன் ஹாவ் மோர் நாலேஜ். இதில் இன்னொரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வர்றவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சில பேர் பிஆர் அப்ளை பண்ணலாம், இங்கே செட்டில் ஆகிடலாம், சிங்கப்பூரியன் ஆகிடலாம்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த எண்ணம் கிடையாது. சரி, நம்ம 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. இல்லை, சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வேலை செஞ்சால் அமெரிக்கா போகிறது ஈஸி அப்படின்னு ஒரு அதை வந்து அவங்க கவுண்ட் பண்ணி அதை வச்சுன்னே பண்ணுவாங்க. அப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியே வந்து போஸ்டிங் பண்ணோம் சிங்கப்பூருக்கு. கம்பல்சரியாக நீ சிங்கப்பூரில் 3 வருஷம் இருக்கணும். அது அந்தந்த ஒரு எவ்ரி 3 இயர்ஸ் மாற்றினே இருக்கும். ஹாங்காங்கில் போடும், திருப்பி அதுக்கப்புறம் கனடாவில் போடும், அந்த மாதிரி போடும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒட்டுதல் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து சரி கம்பெனி நம்மளை அனுப்பிச்சிருக்குன்னு தான் வராங்க, அவங்களுக்குன்னு ஒன்றும் இது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால எந்த அளவுக்கு இந்த ஸ்கீம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிறது தெரியல நமக்கு. ஸோ எதுவோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, நாலேஜும் வளரும். ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க சரி நம்ம பிஆர் எடுத்துக்கலாம், சிங்கப்பூரியன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அந்த விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து அது நன்மை பயக்கும். அதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.